Hi friends, இந்த வீடியோல நம்ம Navy string matching algorithmல alphabetic letters கொடுத்திருந்தாங்க A, B அந்த மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா solve the following using brute force algorithm. Brute force algorithm யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்னன்னா இது string matchingல வர டாபிக் தான். 0 1 நம்பர்ஸ் கொடுக்கும்போது நம்ம போன வீடியோல சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆல்பபெட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பேட்டர்ன் அண்ட் இன்புட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேட்டர்ன் என்னன்னா ABBAன்னு கொடுத்திருக்காங்க. இன்புட் வந்துட்டு ரெட் ப்ளூ ரெட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அங்க வந்து என்ன கொடுத்திருந்தாங்க பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 1001 அது இன்புட் வந்துட்டு 100 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து 0ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க இல்லையா? இங்க வந்து டெக்ஸ்ட் அங்க வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து இன்புட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்ன சொல்யூஷன் போலாமா? சொல்யூஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும்னா கன்சிடர்னு போட்டுட்டு பேட்டர்ன் ஈக்குவல் டு ABBA டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரெட் ப்ளூ ரெட். ஸோ நம்ம டெக்ஸ்ட் தான் முன்னாடி பார்த்தோம். ஸோ அது குழப்பாம இருக்கிறதுக்காக அப்படியே கூட வச்சுக்கோங்க. பேட்டர்ன் டெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் ப்ளூ ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டும் ரூல்ஸ். என்ன ரூல் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் இருந்தனால நம்ம டைரக்டாவே 1001 போட்டு சர்ச் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நீங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். ஓகே, இப்போ வந்து நமக்கு இங்க ஆல்பபெட்ஸ் இருக்கிறதுனால இப்போ இங்க பேட்டர்ன்ல என்னென்ன ஆல்பபெட் இருக்கு? A B இருக்கு. இங்க டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா ரெட் ப்ளூ இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெட்ட A ஓட மேப் பண்றோம், ப்ளூவை Bன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்னது ரெட்ட வந்து A அப்படின்னும் ப்ளூவை வந்து B அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, இது கண்டிப்பா எழுதிக்கோங்க. இந்த ரெட் இது ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து Rன்னு கொடுத்துருக்காங்க, இங்க B. ஓகே, சோ இது வந்து 2 மார்க். சோ இந்த ரெண்டு இதை கன்ஃபார்ம் எழுதிக்கோங்க. அப்பதான் அவங்களுக்கும் புரியும் நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது. சோ இதை எழுதிக்கோங்க. ஓகே, சோ இப்ப புரிஞ்சிருச்சா? நம்ம என்ன பண்றோம், அங்க வந்து தனித்தனியா வந்து சர்ச் பண்ணுவோம். சோ இங்க வந்து இப்படி இருக்கும்னா 0 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இருக்குன்னா இங்க 0 அடுத்து இங்க 1 இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இல்லாம இங்க மொத்தமா வந்து ரெட்னா A ப்ளூனா B அப்படிங்கறத சர்ச் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ நம்ம சர்ச்சிங் ஆரம்பிக்கலாமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆரோட சர்ச் பண்ணுவோம். ஓகே, சோ இப்படி எழுதிக்கலாம். என்ன நம்ம கொடுத்திருந்தாங்க ABBA. இது வந்து டெக்ஸ்ட், இது பேட்டர்ன் அப்படிங்கறது எழுதிக்கோங்க. ஓகே, சோ இப்போ வந்து என்ன ஆர்னா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம A. சோ இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஸ்டெப் 1ல வந்துட்டு ரெட் ஏவும் மேட்ச் ஆயிடுச்சு. சோ இங்க வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அண்ட் இன்புட் வில் பி மேட்ச்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2ல பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகே, சோ நான் எதனால அப்படிங்கறத நான் சொல்றேன் என்னன்ட்டு. ABBA. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரெட் அப்படினாலே A ஒரு இதை சர்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அங்க வந்து என்ன பண்ணோம் 1 இப்போ 0னா 0 அடுத்த காலம்ல இங்க 1 இருந்தா அப்படி சர்ச் பண்ணிட்டு வந்தோம். ஓகே, இங்க வந்து மொத்தமா ரெட்னா A அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டதுனால இந்த ரெட் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ அதனால அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ப்ளூ இருக்கு, அத சர்ச் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ இங்க எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எழுதக்கூடாது ஏக்கு நேரா. ஏன்னா நம்ம ஏங்கிறத ரெட்ங்கிறத சர்ச் பண்ணி முடிச்சிட்டோம். சோ எப்படி வரும்னா இங்க வந்துட்டு Bக்கு நேரா எழுதணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதினீங்கன்னா தப்பு. ஓகே, இங்க A இது Bக்கு நேரா தான் சர்ச் ஆகணும். ஓகே, ABBA. இப்போ B வந்து ப்ளூ அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்படிதான் எழுதணும். சோ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னது Bயும் ப்ளூவும் மேட்ச் ஆயி நம்ம அப்படித்தானே ரூல் சொல்லியிருந்தோம். Bனா நாங்க ப்ளூன்னு எடுத்து மேப் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி டெக்ஸ்ட் அண்ட் இன்புட் வில் பி மேட்ச்டுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இத இப்போ நம்ம ஏவை மேப் பண்ணியாச்சு, இந்த Bக்கு மேப் பண்ணியாச்சு, இந்த ப்ளூக்கு நேரா மேப் பண்ண போறோம். ஓகே, எனது ABBA இந்த Bக்கு நேரா தேர்டா இருக்க Bக்கு நேரா மேப் பண்ண போறோம். எதை ப்ளூவை மேப் பண்ண போறோம். சோ அதே மாதிரி இங்க ப்ளூ தான் இருக்கு, நம்ம சொன்ன ரூல் படி மேட்ச் ஆயிடுச்சு. சோ அப்ப அதே மாதிரி
தி டெக்ஸ்ட் அண்ட் இன்புட் வில் பி மேட்ச்டு, பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்ட் வில் பி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, இந்த ப்ளூவை சர்ச் பண்ணி முடிச்சிட்டோம் பிக்கு. அடுத்து ஏ, ரெட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபைனலா ரெட்டுக்கு வந்து மேப் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இந்த டயக்ராம போட்டுக்கோங்க. ஏபி பிஏ. ஓகே, இப்போ இந்த ரெட்டை வந்து ஏக்கு நேரா மேப் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, என்ன எழுதணும், தி பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்ட் வில் பி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஏபிசிடி வந்துச்சு அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன புரியலங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டிஏஏ பிளேலிஸ்ட் வந்து நியூவா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வேணும்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.